Hi, NCRT, Grade 12, Chapter 11, Alcohols, Phenols and Etherல book back questions பார்த்துட்டு இருக்கோம். Question number 11.13. So, how will you synthesize 1 phenyl ethanol from a suitable alkene அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு அல்கீன்ல இருந்து நம்ம 1 phenyl ethanol கொண்டு வரணும். ஸோ ஒரு ஆல்கஹால் அல்கீன் ஃப்ரம் ஆல்கஹால்னாலே ஹைட்ரேஷன் தான். ஸோ அப்போ ஹைட்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரியான ரியேஜன் நம்ம இங்கே எடுத்துக்கலாம். ஸோ அப்போ ஒரு அல்கீன் அதில் வந்து என்னது ஒரு ஃபினைல் குரூப் இருக்கக்கூடிய மாதிரி ஸ்டைரீன் மாலிகுல் எடுத்துக்கிறேன். ரைட். இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன்னா அடிஷன் ஆஃப் வாட்டர் நான் போடுறேன். ஸோ அடிஷன் ஆஃப் வாட்டர் இந்த பர்சன்ஸ் ஆஃப் அன் ஆசிட் நமக்கு என்ன ஆகும்னா இது மேலே ப்ளஸ் வரும். ஏன்னா இது செகண்டரி கார்போகேட்டையான் விச் இஸ் மோர் ஸ்டேபிள். ஸோ அப்போ OH மைனஸ் இங்கே வரும் அண்ட் HNR நமக்கு இங்கே ஆட் ஆகும். இப்போ நமக்கு ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா CH இங்கே OH இங்கே CH3. ஸோ நம்பரிங் கொடுத்தோன்னா இங்கேருந்து 1 2 அப்போ 1ல் ஒரு ஃபினைல் குரூப் இருக்குது. ஸோ அப்போ 1 ஃபினைல் எத்தனால் நமக்கு இங்கே ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபஸ்ட் ரியாக்ஷன் முடிஞ்சிச்சு. ரெண்டாவது சைக்ளோஹெக்சைல் மெத்தனால் யூஸிங் அன் அல்கைல் ஹேலைட் பை SN2 ரியாக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மெத்தனால் கிடைக்கணும் அல்கைல் ஹேலைட் ஹேலைட்ஸ்லேருந்து ஆல்கஹால்னாலே என்னது சப்ஸ்டியூஷன் தான். அதுவும் SN2 சப்ஸ்டியூஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு சைக்ளோ ஹெக்சேன்றிங்க. ஸோ அதில் ஒரு CH2Cl எடுத்துக்கலாம். ஸோ இந்த அல்கைல் ஹேலைட் எடுத்துகிட்டு ரொம்ப சிம்பிள். இதில் நான் இப்போ NaOH போட்டேன் அப்படின்னாலே போதும். ரைட்டா? ஸோ விச் இஸ் அன் SN2. இப்போ நான் எனக்கு OH இங்கே போயிடும் அண்ட் ஏன்னா அது ப்ரைமரி அகெயின் சப்போர்ட்ஸ் SN2 இந்த Cl நமக்கு வெளியே வந்துடும். அப்போ நமக்கு இங்கே ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா CH2OH சைக்ளோஹெக்சைல் மெத்தனால் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஒரு கார்பன் தான் இருக்குது தான் நமக்கு நேமிங் கொடுத்துருக்காங்க. மெத்தனால் இது சைக்ளோஹெக்சைல் சப்ஸ்டியூவன்ட்டு. ரைட். ஸோ இது SN2 தான் நமக்கு ஃபாலோ பண்ணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பென்டேன் 1 யூஸிங் ஏ சூட்டபிள் அல்கைல் ஹேலைட் கேட்டிருக்காங்க. ஸோ பென்டேன் 1 அப்போ பென்டைல் குளோரைட் நம்ம எடுத்துக்கலாம். CH3 CH2 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 3 4 5 Cl. ஸோ பென்டைல் குளோரைட் நான் எடுத்துட்டேன். இப்போ இதில் நான் SN2 தான் போட போகிறேன். ஸோ ஐ வில் யூஸ் NaOH அகைன் SN2. ஸோ SN2 அப்படின்றப்ப நமக்கு என்னன்னா Cl வெளியே போயிட்டு OH வந்துடும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா CH3 CH2 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 CH2OH அப்படின்னு வரும். ரைட். ஸோ இப்போ இதே நான் இப்போ SN1 போகிற மாதிரி வாட்டர் அந்த மாதிரி ROH அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா வாட்டர் வச்சு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் நியூக்ளியோஃபைல் வீக் நியூக்ளியோஃபைல் எடுத்து போட்டிருந்தேன் அப்படின்னா இதில் இது ப்ரைமரியாக இருந்திருக்கும். இங்கேருந்து ஒரு H ஷிஃப்ட் ஆகிட்டு செகண்டரியாக மாறி இங்கே ஆட் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறேன்னா இங்கே NaOH யூஸ் பண்ணியிருக்கேன். ரைட். இது சேம் ரியாக்ஷன் இஃப் யூ டூ வித் வாட்டர் H+ அப்படின்னு போட்டோம்னா இட் வில் ஈல்ட் SN1 மெக்கானிசம் அண்ட் செகண்டரி தான் நமக்கு மோஸ்ட் ஸ்டேபிள். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஃபார்ம் பண்ணியிருக்கும். 2 ஆல் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ நமக்கு என்ன தேவை 1 ஆல் தான் தேவை. ரைட். ஸோ SN2 போகிற மாதிரியான ரியேஜன் செலக்ட் பண்ணுங்கள். ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல் அயானிக்காக இருக்கக்கூடியதை செலக்ட் பண்ணுங்கள். ரைட். தேங்க்யூ.